தொடர்ச்சியா தங்கத்தோட விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ தங்க நகை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் தங்கமயில், டைட்டனு, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதோடைய ஷேர் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் தானே ஆகணும். ஏன் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு 2 சினாரியோ எடுத்துப்போம். இப்போ முதல் சினாரியோல தங்கம் 1 கிராம் மார்க்கெட் வேல்யூ 100 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு நகை நிறுவனம் வந்து 90 ரூபாய்க்கு தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து ஒரு 5 ரூபாய்க்கு அதுல வந்து ஒர்க் பண்ணி 95 ருபீஸ் காஸ்டிங் ஆகுது. மார்க்கெட் ரேட் 100 ரூபாய்க்கு செல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 100 கிராம் கோல்டு செல் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களோட ரெவென்யூ 10,000 ருபீஸ். இப்போ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படி தங்கத்தோடைய மார்க்கெட் ரேட் 110 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அப்போ அவங்களுடைய பர்ச்சேஸ் காஸ்ட் என்ன ஆகுனா 90 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு வந்துடும். அதே அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் 5 ருபீஸ். இப்போ 100 ரூபாய் பிளஸ் 5 ருபீஸ் போட்டீங்கன்னா அவங்களுடைய அடக்க விலை 105 ரூபாய். மார்க்கெட் ரேட் வந்து இப்போ 110 ரூபாய் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 5 ரூபாய் கிடைச்சிடும். பட் அவங்களோட ரெவென்யூ பாத்தீங்க அப்படின்னா இப்போ 11,000 ருபீஸா இருக்கும். இப்போ முதல் சினாரியோல தங்கத்தோட விலை 100 ரூபாய் இருந்தது மார்க்கெட் ரேட். அப்பயும் வந்து அவங்களுடைய 5 ருபீஸ் தான். இப்போ மார்க்கெட் ரேட் வந்து 110 ரூபாய் மாறிச்சு. இப்பயும் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 5 ருபீஸ் தான் 1 கிராமுக்கு. அவங்களுடைய ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் ஆனதால. ஆனா ப்ராஃபிட் எந்த வகையிலும் இன்க்ரீஸ் ஆகல. ஒரு நிறுவனத்துடைய ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் ஆகுமே தவிர ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுனால கண்டிப்பா அந்த ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. இதனாலதான் தங்கத்தோட விலை உயர்ந்தாலும் தங்க நிறுவனோட விலை வந்து உயரணுன்ற அவசியம் கண்டிப்பா கிடையாது.